வெற்றிவேல் வீரவேல். நான் இப்போ பேச போகிறது இறைவனின் குவியல். இறைவனின் குவியல்னா இப்போ முதல்ல இறைவன் இந்த உலகத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடி ஒரு மனிதனாக இருந்தார். அதாவது ஒரு கடவுளாக இருந்தார். அதுக்கப்புறம் இறைவனாக மாறும்போது பல துகள்களாக பிரிஞ்சிட்டார். பல கோடி துகள்களாக பிரிஞ்சிட்டார். அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் உலோகங்கள் பார்த்தோன்னா உலோகங்களில் குவியல் இருக்கும். இப்போது மண்ணில் எல்லா இடத்துலையும் எல்லா உலோகமும் கலந்தது தான் இந்த மண். அப்போது இந்த உலோகங்களின் குவியல்னு ஒன்று இருக்குது. ஒரே இடத்துல இரும்பு தாதுலாம் நிறைய கிடைக்கும். அப்போது ஒரு இடத்துல இருக்கும் குவியல்னால் மொத்தமாக சேர்த்து ஒரு இடத்துல இருக்கும். ஆனால் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறது. இப்போ இரும்பு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே பரவி இருக்குது. ஆனால் ஒரு இடத்துல மட்டும் தனியாக அதிகமாக கிடைக்கும். அந்த மாதிரி இறைவனின் குவியல் அப்படின்னு பார்த்தோம்னா இறைவனின் குவியல்ன்றது மனிதன் தான். மனிதனுக்குள்ளே தான் இறைவன் அதிகமாக இருப்பார். இப்போ இறைவன் எங்கே இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. இறைவன் மனிதனுக்குள்ளே தான் இருக்க முடியும். இறைவனின் அதிகமான குவியல் மனிதன்கிட்ட தான் இருக்குது. அப்போது ஒரு கல் இருக்குது, மண் இருக்குது, செடி, விலங்குகள், அப்புறம் நெருப்பு, காற்று, இதெல்லாம் இருக்குது இல்லையா? இதில் அதிகமாக எங்கே இருக்கார் இறைவன்? இறைவனின் குவியல் அதிகபட்சமான இறைவன் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனிதனுக்குள்ளே தான் இருக்க முடியும். ஏன்னா மனிதனை உருவாக்குறதுக்கு தேவையான சக்தி ரொம்ப அதிகமானது. அதனால் மனிதனுக்குள்ளே தான் இறைவன் அதிகமாக இருப்பார், அதிகபட்சம். அப்போ என்னென்னா மனிதனுக்குள்ளே இறைவன் இருக்கிறார் அப்படின்னு இல்லை, இறைவனுக்குள்ளே தான் மனிதனே இருக்கிறான். நெத்தி பொட்டில் மட்டும்தான் மனிதன் இருக்கிறது, மற்ற உடம்பு எல்லாமே இறைவனாக தான் இருக்கார். அப்போது இறைவனின் குவியல்னால் இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸுன்னு சொல்லிட்டு போகலாம். இறைவனின் குவியல் ஒரு சிலருக்கு அதிகமான இறைவனின் குவியல் இருக்கும். அதிகமாக இறைவன் இருப்பார், நிறைய இறைவனாக இருப்பார். இப்போது ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஞானி இருக்கார், ஒரு கடவுள் இருக்கார். அவருக்குள்ளே எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தா நிறைய இறைவன் இருப்பார். நிறைய இறைவனின் குவியல்னால் ஒரு மலைக்கும் ஒரு கல்லுக்கும் ஒரு மண் மேடுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி இறைவனின் குவியல் கடவுள்கிட்ட அதிகமாக இருக்கும். நம்ம கும்பிட்ற கடவுள்கிட்டலாம் இறைவனின் குவியல் அதிகம். அப்போன்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்குள்ளே தான் அதிகமான இறைவனின் குவியல் இருக்க முடியும். மனிதனாக இருந்து ஞானம் பெற்று பின்பு ஒளி உடல் பெற்றவர்களுக்கு அதிகமான இறைவனின் குவியல் இருக்கும். அவங்களுக்கு அதிகமான இந்த அமைதி நிலை, அந்த நிலையில் தான் இருப்பாங்க. இப்போ கல்லில் ஒரு பாறை இருக்குன்னு வச்சிங்களேன், நல்ல ஒரு பாறை இருக்குது. அந்த பாறையில் சிலை செய்கிறாங்க. அந்த சிலைக்குள்ளே இறைவனின் குவியல் இருக்கான்னு கேட்டால் அதில் இருக்காது. எந்த கல்லுலேயுமே இறைவனின் குவியல் இருக்கவே இருக்காது. இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கார், அந்த கல்லுலேயும் இருக்கார் இல்லைன்னு சொல்ல, அந்த கல்லுலேயும் இருக்கார். எல்லா இடத்துலையும் மரம், செடி, கொடி, மண் எல்லாத்துலேயும் இருக்கார். விலங்குகள் எல்லாத்துலேயும் இறைவனின் துகள்கள் இருக்காங்க, எல்லா இடத்துலையும். ஆனால் அதிகமான எங்கே இருக்காங்க, யார் போய் கும்பிட்றாங்களோ அவங்கக்கிட்ட தான் இருக்கார். அந்த கல்லில் கிடையாது. இறைவனின் குவியல்ன்றது மனிதனுக்குள்ளே தான் இருக்காங்க. யார் ரொம்ப அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்களோ, ஒரு அப்பாவியாக வாழ்ந்துட்டு வராங்களோ, அவங்களுக்குள்ளே தான் அதிகமான இறைவனின் குவியல் இருக்கும். இப்போ இறைவன் ஒருத்தர் தானேப்பா, அது என்னப்பா குவியல்னு கேட்டால், ஒருத்தராக இருந்தார், அவர் பல கோடியாக துகள்களாக மாறிட்டார். அப்படி தான் இந்த உலகத்தை உருவாக்கியிருக்கார். அப்போது இந்த குவியல், இறைவனின் குவியல்ன்றது மனிதனுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் எந்த கல்லுலேயும் கிடையாது, எந்த ஒரு மரத்துலேயும் கிடையாது, எந்த ஒரு விலங்குகளையும் கிடையாது.
அப்போ ஆழ்ந்த அமைதியாக இருக்கிற ஒரு மனிதனுக்குள்ளே தான் இறைவனின் குவியல் அதிகமாக இருக்கும். அப்போது நீங்கள் உங்களுக்குள்ள இந்த ஆழ்ந்த அமைதித்தன்மை வரும்போது, அதிகப்படியாக வந்துக்கிட்டே இருக்கும்போது, உங்களுக்குள்ள இறைவனின் குவியல் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் ஒரு மலை மாதிரி நீங்கள் உருவாக்கிட்டே வருவீங்க. ஒரு சிகரம் மாதிரி உருவாக்கிட்டு வருவீங்க. அந்த அளவுக்கு இறைவன் அதிகப்படியான இறைவன் உங்களை தேடி வந்துக்கிட்டு இருப்பார். நன்றி. வெற்றிவேல் வீரவேல்.